ஒரு விஷயம் கிடைக்கிற வரைய போராடுறாங்க. அது கிடைச்சதுக்கப்புறம் உதாசீனப்படுத்துறது என்ன, அலட்சியப்படுத்துறது என்னான்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. அது அவங்க விருப்பப்பட்ட பொருளா இருந்தாலும் சரி, இல்ல உறவா இருந்தாலும் சரி. இப்படி அலட்சியப்படுத்துறதுனால சில அன்பான உறவுகள நம்ம இழக்கக்கூடுமே அப்படின்றதையும் மறந்துடுறாங்க. எந்த உறவா இருந்தாலும் மனசார பகிரக்கூடிய அன்புக்கு மட்டும் தான் ஆயுள் அதிகம் அப்படின்றதையும் மறந்துடுறாங்க. அதனால யாரா இருந்தாலும் சரி, அன்போ, ஆதரவோ, இல்ல பாசமோ ஆரம்பத்துல இருக்கிற அதே அளவு கடைசி வரை இருக்கும், குடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தா, அதுல இறங்கணும். அப்படி இல்லையா, அன்ப காரணமா வச்சு யாரையும் ஏமாத்தக்கூடாது. அமைதியா இருக்கிறதுக்கு பழகிக்கணுங்க. ஏன்னா சில இடத்துல கருத்து சொல்றத விட கடந்து போறதுக்கு தான் அதிகமா நமக்கு பக்குவம் தேவைப்படும். சில நபர்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நம்ம மேல திடீர்னு அக்கறை, பாசம்லாம் வரும். அதே அந்த தேவை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாம போயிரும். அதனால ஒருத்தவங்க உங்கள நிராகரிக்கிறாங்க அப்படின்னும்போது உடனே உடைஞ்செல்லாம் போயிறாதீங்க. உங்களோட மனச வைராக்கியமா வைங்க. உங்களோட காலம் இன்னும் முடிஞ்சு போகல. மனசு ரொம்ப கவலையா இருக்குது, ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னும்போது, இந்த 3 விஷயங்கள்ல மட்டும் கவனத்த வச்சுக்கோங்க. 1 ஆர்கியூமெண்ட். யார்கிட்டயும் எதுக்காகவும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்யாதீங்க. 2 ஓவர் திங்கிங். எவ்வளோதான் நம்ம திங்க் பண்ணி, பிளான் பண்ணி, மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், சில விஷயங்கள் நம்ம பிளான் பண்ண மாரி நடக்காது. அதனால அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோ அப்படின்னு ஓவரா திங்க் பண்ணி உங்க நிம்மதிய இழக்காதீங்க. 3 ஸ்லீப். நம்மளோட உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல, மன ஆரோக்கியமும் முக்கியம் இல்லையா? அதனால எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கி எந்திரிங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.